ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு பாரத பிரதமருடைய இலவச லேப்டாப் திட்டம் மிக விரைந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகுது. எல்லா குரூப்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இது ரியல் நியூஸ்க்கு கிடையாது, இது ஃபேக் நியூஸ்னு. இருந்தாலும் அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ அது சம்மந்தமாக ஏஐசிடிஇ அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் என்ன செஞ்சுருக்குன்னா ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஃபேக்கு. இந்த ஸ்கீம் ஏஐசிடி மூலமாக வெளியிடப்படலை. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அப்டேட்டை கிளியராக அஃபீஷியலாகவே ஏஐசிடி மூலமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா பல குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா +2 முடித்த மாணவர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டுமே லேப்டாப் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாக லேப்டாப் கொடுக்கல. ஸோ இன்கேஸ் அந்த 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுக்குறதா இருந்தால் அஃபீஷியல் அப்டேட்டை தமிழக அரசு இந்த பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை சார்பாக தான் அப்டேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எந்த லிங்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதற்காக ஒரு கிளாரிட்டி பார்த்திங்கன்னா அஃபீஷியல் ஆர்டர் ஏஐசிடி மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாரத பிரதமருடைய இலவச திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லேப்டாப் ஸ்கீம் ஃபேக். ஸோ யாரும் தயவுசெய்து நம்பாதீங்க. இந்த நியூஸை தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தேங்க்யூ.